Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம பண்ண போற சோப் என்னன்னு பாத்தீங்கன்னா acne கியூர் பண்ற ஒரு சூப்பரான ஒரு சோப். அது இந்த சம்மருக்கு இந்த சோப் பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா வர்க் ஆகும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணலாம். இது பிம்பிள்ஸ் மட்டும் இல்லாம உங்க குட்டி குட்டி பம்ப்ஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல உண்டாக்குற பிக்மெண்டேஷன்ஸ் ஆக்னினால வந்த ஸ்கார்ஸ் இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான சோப் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த சோப் எப்படி ரெடி பண்ணணும், இது எந்தெந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த சோப்பை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் தான். கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி சோப் பேஸ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இந்த பவுடர் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறது ஆல்ரெடி நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த பேக்கை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த சோப் ரெடி பண்ண போகிறேன். அது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சுனால தான் நான் இப்போ சோப்பாக ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடரை எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயே வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேரோட வேர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் இப்போ நமக்கு சோப் செய்ய தேவை. ஃபஸ்ட் நம்ம இந்த சோப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சோப் பேஸ் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்ஸ் எதுலேனாலும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆல்கஹால் ஃப்ரீயாக சல்ஃபேட் ஃப்ரீயான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது 100 கிராம் சோப்பு. அதுக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாலே போதும். எப்பயும் போல் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான். ஸோ நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே நம்ம சோப் மெல்ட் பண்ணும் போதே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பவுலில் நான் அந்த சோப்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி இந்த பவுடர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்கள் ஸ்கின்க்கு என்ன தேவையோ என்ன ஜூஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வெட்டி வேரோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் மெல்ட் பண்ணி கொண்டு வரேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை நான் உங்களுக்கு காட்டலை. மெல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதே ஸ்டேஜில் இப்போ நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ் கலர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த டைம் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணலை. ஃப்ரேக்ரன்ஸுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் என்னென்னா சோப்புன்னு எடுத்தாலே நமக்கு நம்ம மூக்கில் தான் எடுத்து வச்சு பார்ப்போம், ஸ்மெல் தான் பார்ப்போம். அதனாலே இப்போ நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறனால. நெக்ஸ்ட் நான் எசென்ஷியல் ஆயில் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் டீ ட்ரீ ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது ஸ்கின்க்கு. ஆக்னிக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். அது 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேக்ரன்ஸும் 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சோப் இந்த மெல்ட் பண்ணது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்தால் திரும்பவும் நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், மெல்ட் ஆயிரும். ஆனக்கப்புறம் இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருக்குன்னா ஊற்றிக்கோங்க. நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 50 கிராம் பிடிக்கிற மோல்டு. ஸோ நமக்கு 2 சோப் கிடைக்கும். இது நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்ருங்க. அப்போ தாங்க கொஞ்சம் அது இருக்க பபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு போகும். இந்த சோப் ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இதுக்கு உங்கள் ஸ்கின்னோட கலர் கூட டோனை கூட இன்க்ரீஸ் பண்ண இது இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெட்டி வேர் மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். இது நமக்கு ஒரு ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கூட கொடுக்கும். இப்போ இது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா சோப் சூப்பராக செட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் விட்டாலுமே போதும். இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு ஆக்னி சோப் ரெடி ஆயிடுச்சு. இது கம்பல்சரி உங்களோட ஆக்னியை கியூர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ் அப்படி அந்த வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த சோப் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நமக்கு ரெகுலராக பேக் போட முடியல அப்படிங்கிறவங்க
இந்த சோப் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற வந்து அழுக்கு எல்லாத்தையுமே டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் ஸ்கின் கலரை கம்பல்சரி இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட ஆக்னியை வந்து நல்லா க்யூர் பண்ணும். ஒரு நாளைக்கு இந்த சோப் பார்த்திங்கன்னா வந்து 2 டைம் யூஸ் பண்ணுங்கள், மார்னிங் அண்ட் நைட்டு. இது வந்து எல்லா டைப் ஸ்கின்னையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஒரு சோப் பேஸ் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் சோப் பேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கிளிசரின் பேஸில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி சோப் மேக் பண்ணி காட்டணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.